நாம் பல முயற்சிகளை செய்து அரும்பாடுபட்டு மகரிஷிகளுடைய ஆசையோடு சித்தர்களுடைய அனுகிரகத்தோடு இந்த சப்தரிஷி ஆலயத்தை கட்டி இப்போ இரவு பகலாக நமது குழந்தைகள் வேலை செய்து அதை பூர்த்தி ஆக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலும் கூட மகரிஷிகளுடைய மறைமுக ஒரு ஆணை பெறவுள்ளது. இதற்கு பல பல திட்டங்களை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். நாம் கும்பாபிஷேக விஷயத்தை பற்றி பேச முன்னுக்கு அதை நாம் செய்து நிறைவேற்ற செய்ய வேண்டிய வேலைகளை பேசுவதை விட அந்த சப்தரிஷிகளினுடைய அருளாசியை நாம் எப்படி பெறுவது, அவர்கள் யார், எங்கிருக்கிறார்கள், இது பற்றிய விவரங்கள் எல்லாம் விஞ்ஞான விளக்கமாக உங்களுக்கு நான் கூறிக்கொண்டே நான் வருகிறேன். அவர்களை தியானித்து நாம் பெற வேண்டிய பெருநிலையை கூட உங்களுக்கு நான் விஞ்ஞான விளக்கங்கள் மூலம் அனுபவ சான்றுகளோடு விளக்கி உங்களை தியானத்தில் ஆழ்த்தி, சிலருக்கு அந்த தியான அனுபவங்களும் அந்த பேரின்பத்தை தொட்டு அனுபவிக்கும் ஒரு பாக்கியமும் கூட சிலருக்கு கிடைத்து அந்த சச்சிதானந்த கடல்ல அவர்கள் மூழ்கி அனுபவிக்கும் காட்சியையும் நீங்க பார்த்திருக்கிறீர்கள், அனுபவித்திருக்கிறீர்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் அநேகமாக ஒவ்வொரு நாளும் காலை மாலை இங்கு வந்தால் அந்த தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதற்குண்டான வசதி குறைவாக இருக்கிறது. மூலிகை ஆசிரமத்தில் எப்பொழுதுமே இரவும் பகலும், இரவும் காலையிலையும் அந்த மகரிஷிகளுக்காக பூஜை செய்து தியானம் செய்து அன்றாடு அவர்கள் மனுலகத்தை பற்றி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, நம்முடைய ஆசிரமத்தை அண்டி வாழும் பக்தர்களை பற்றிய செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இது உலகத்தில் ஒரு அதிசயம் என்றுதான் நாம் சொல்ல வேணும். அக்காலத்தில் மகரிஷிகள் வாழ்ந்தார்கள், சித்தர்கள் வாழ்ந்தார்கள், அது புராண கதை. அவர்கள் இப்பொழுதெல்லாம் இருக்கிறார்களா என்ற கேள்வியும் கூட மக்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அறியாமையில் உள்ள மூழ்கி அழிவு பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் இந்த மண்ணுலகத்தில் இந்த மகரிஷிகளுடைய செயல்பாடு எப்படி நடக்கிறது? அவர்கள் இந்த மண்ணுலகத்தை மக்கள் மாண்புற மறைமுகமாக இருந்து வழிகாட்டி வருகிறார்கள். இந்த பேருண்மையின் ரகசியம் என்ன என்பதை மண்ணுலகம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. அது நமது காயத்ரி பீடத்தின் மூலம். இந்த ஒரு மகா, அதாவது மனித அறிவுக்கு எட்டாத, சிந்தனைக்கும் புலப்படாத, விஞ்ஞானிகளாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆன்ம ரகசியம் நமது ஆலயத்தில் நடந்து கொண்டு வருகிறது. இந்த மண்ணுலகத்தை மறைமுகமாக ஆண்டு வரும் இந்த மகரிஷிகளோட நேர் தொடர்பு கொண்டு அவரிடத்தில் இன்று நாம் நேராக உபதேசங்களை பெற்று வருவது என்றால் இது மனிதன் நம்ப மாட்டார்கள், விஞ்ஞானிகளும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், பெரிய வித்வான்களும் புத்தக அறிவாளிகளும் கூட இதை தெரிந்து கொள்வது கஷ்டமாகத்தான் இருக்கும். இன்று நம்ம ஈஸ்வரப்பட்ட மகரிஷி மற்றும் சித்தர்கள், முனிவர்கள் மண்ணுலகத்தில் எங்கோ வாழ்ந்தவர்கள் என்று நாம் சொல்லலாம். அவர்கள் பூல உடல் தாங்கி மண்ணுலகத்தில்
வாழ்வதை நாம் பார்க்காவிட்டாலும் சூட்சுமதாரிகளாக சூட்சும உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அவர்களை அண்டியவர்களை ஆட்கொண்டு வழிநடத்தி வருகிறார்கள். அநேகமாக இங்கு அந்த புத்தகங்களை எல்லாம் நாம் கொண்டு வைக்க முடியவில்லை. என்ன என்றால், சாதாரணமாக நாம் எழுதின 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வாங்குவதற்கே ஆட்கள் இல்லை. அதை படிப்பதற்கு அவர்களுக்கு ஆர்வமும் இல்லை, ஆசையும் இல்லை. இப்படி அந்த ஈஸ்வரப்பட்டமா மகரிஷி தியானத்தின் மூலம் அந்த ஆடு எங்களுக்கு சொன்ன அந்த விலகிக்க முடியாத ஞான பொக்கிஷங்களை 7 புத்தகங்களாக நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அது விலையும் அதிகம்தான். அநேகமா அந்த 7 புத்தகங்களும் ஒரு 2000 ரூபாய் பெறுமதியாக இருக்கும். அன்றாடு அந்த தினங்களை போட்டு இவங்களுக்கு தியானத்தின் மூலம் என்னென்ன சொன்னார்களோ அதை எழுதி வெளியிட்டிருக்கோம். சத்தியத்தின் சத்தியநிலை முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம், மெஞ்ஞானம், மெஞ்ஞான விழிப்பு, திரு அருப்பா, திரு ஞானப்பா என்று அந்த மகரிஷியும் எங்களுக்கு 36 பாடல்களை பாடி அது மண்ணுலக மக்கள் பலன் பெற வேண்டும் என்று அதற்கு ஒரு சங்கீத ஆசிரியரை வச்சு, டைரக்டரை வச்சு அதை தொகுத்து சீர்காழி கோவிந்தராஜனை வச்சு நாம் 1980 நான் நினைக்கிறேன், 82 அதை பாடி அது கெசட்டாக வெளியிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் அது இருக்குது, விற்பனைக்கு இல்லை, பத்தாது. நம்ம அது பக்தர்கள், நெருங்கிய பக்தர்களுடைய வீடுகள்ல எல்லாம் அது பாடப்படுகிறது. அந்த பாடல்களை நாம் பாடி அது கெசட் ஆக்கி மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு உதயமான உடனே குருதேவர்கிட்ட கேட்டோம். அவர் சம்மதிச்சார். எங்களுக்கு பாடல்களாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆகட்டும்னாரு. அதற்கு பிறகு நாம் அந்த தியேட்டர்ல போய் பக்கவாத்தியங்களோட அந்த சங்கீத டைரக்டர் மூலம் அதை தொகுத்து அதை பாட வச்சு, அந்த பாடுற நேரம் எப்படி நீங்க சங்கீத கச்சேரிகள் அந்த மியூசிக் இதெல்லாம் பார்க்கிற நேரம் ஒருவர் இருந்து இப்படி 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 எல்லாம் செய்வார் இல்லையா, அந்த மாதிரி செய்து இந்த ராகம் இல்லை, இந்த தாளம், இந்த ராகம், இது கொஞ்சம் ஏத்தணும், இது கொஞ்சம் இறக்கணும், இது இந்த தாளத்துல வரணும்னு எல்லாம் வழிகாட்டி அவ்வளவு அருமையாக பாடியிருக்கார். நீங்க வேணீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தா இதை போட்டு கூட நீங்க கேட்கல, நாளைக்கு போடுவோம். அர்த்தத்தோட ஒரு மாமகரிஷி சூக்ஷ்மதாரியா இருந்து இந்த தியானத்தின் மூலம் அதை சொல்லி அதை ஒரு பாடகர் மூலம் அதை பாடி மக்களுக்கு கேட்க வைக்கிறதுனா இது ஒரு அதிசயம்தான். இப்படி பல செய்திகளை ஈஸ்வரப்பட்ட மகரிஷி மட்டுமல்ல, பகலமான அவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறார். அதுல அரசியலும் வரும், ஆத்மீகமும் வரும், லௌகிகமும் வரும், உலக சூழலை பற்றியும் எல்லாம் எது தேவையோ அதை பற்றி சொல்லிக்கிட்டே போவார். ஆதிசங்கரர் அந்த காலத்தில் தெரு தெருவா வீடு வீடாக படிச்சு கொண்டு போன பஜகோவிந்தம் என்ற பாட்டுக்கு தியானத்தின் மூலம் அவர் பாடின அந்த பாட்டுக்கு பொருள் கொடுத்து விளக்கம் கொடுத்து ஆதிசங்கரர் எழுதிய பஜகோவிந்தம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இப்ப சமூகத்துல தான் அது வெளியானது. ஆனால் அது இங்க வச்சிருக்கிறோம், அது மக்கள் வாங்கி அதை படிப்பதில்லை. இது எங்களுக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. காயத்ரி மந்திர மகிமை, சூக்ஷ்ம திருஷ்டி விஞ்ஞானம், மனித கானம், மனித காந்தம், எளிய முறை யோக பயிற்சி, மனித உடலில் தெய்வ ஞானம், நாராயணனுக்கு உண்டான சத்பதி, சகல தெய்வ உபாசனா சித்தி சாதனைகள், இப்படி எத்தனையோ புஸ்தகங்களை நாம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுல அந்த அச்சு செலவை மட்டும் நாங்க பெற்றுக்கொண்டு கொடுக்கிறோம். வாங்குகிறார்கள் இல்லை, படிக்கிறார்கள் இல்லை. அதே போல தினம் நாம் வந்த பொழுதெல்லாம் உபதேசங்களை செய்கிறோம், தியானத்தில் உங்களை ஈர்த்துறோம். இப்படி இருந்து இந்த புத்தகத்துல நீங்க எல்லாம் படிக்க, அதுதான் குரு பக்திங்கிறது. ஒரு கோயில் இருந்தா இந்த கோயில் இந்த ஸ்தாபனத்துல நீங்க எல்லாம் குழந்தைகள்னு சொன்னேன், பக்தர்கள்னு சொன்னேன். இப்படி மகரிஷிகளால் உங்களுக்கு தியானத்துல கொடுக்கப்படுற விஷயம் தான். புத்தக அறிவை வச்சு நாங்கள் எழுதுறது கிடையாது.
ஞானகுரு என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கணும். ஞானம் என்றால் என்ன என்று புத்தகம் எழுதியிருக்கும். இப்ப நம்ம ஞானத்தை பெற நீங்க வருகிறீர்களா அல்லது போக சுகங்களை வேண்டி வருகிறீர்களா? நேற்று கூட நான் சொன்னேன், ஞானத்தையும் போக சுகமும் கூட தேவையானவர்கள் இந்த புத்தகத்தை படித்து அதன்படி நீங்க நடக்கணும். சந்தேகத்தை எங்களிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்க படிக்கும் பொழுது அது புத்தகமாக உங்களுக்கு தென்படாது. நாங்கள் தியானத்தில் இருந்து பிரம்ம ஞானிகளால் செய்யப்படுகிற உபதேசத்தை நாம் மாமரிசிகளை சித்தர்களை அண்டி நாம் கற்ற வித்தைகளை அதுல எழுதுகிற நேரம் ஒரு ஆசானே பக்கத்துல இருந்து உபதேசிக்கிறது போல இருக்கும். சந்தேகத்துக்கு இடமில்லை.